ஹாய், வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு வேர்க்கடலை வச்சு சிக்கன், அதாவது பீனட் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வானல் போட்டு கடாயை போட்டு அதில் கொஞ்சம் அந்த போன்லாம் இருக்கிறது எடுக்கணும். கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சதை கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். இந்த சிக்கன் வேக வைக்கும் போதே இதில் கொஞ்சோண்டு பாதி இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். ஓகேங்களா, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கணும். கறியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இது தனியாக எடுத்துகிட்டு இந்த போன் கொஞ்சம் பிரிக்கணும். ஓகேங்களா, இந்த தண்ணி நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, நம்மளுக்கு மசாலா தண்ணி தேவை. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா சிக்கனில் இருக்க டேஸ்ட் ஃபுல்லாக இந்த மசாலா தண்ணியில் இறங்கிடும். ஓகேங்களா, இந்த சூப் நம்மளுக்கு தேவை. இது வந்து நம்ம தனியாக போன் தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். வச்சு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். நம்ம சிக்கன் வந்து நல்லா அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மல்லாட்டை வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து மல்லாட்டை ரெடி பண்ணுறோம். இல்லைங்களா, வேர்க்கடலை வந்து ரெடி பண்ணுறோம். வேர்க்கடலை போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் போட்டு மல்லாட்டை வேர்க்கடலை போட்டுட்டோம். இங்கே பீனட் போட்டோம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கிறோம், டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பீனட் அரைக்கும் போது சிக்கன் வேக வச்ச தண்ணி நம்ம எடுத்து வச்சோம்ல ஏற்கனவே ரசம் மாரி சூப் மாரி அதை எடுத்து ஊற்றிட்டு அதை வச்சு அரைச்சிக்கிறோம். ஓகேங்களா, நம்ம பீனட் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறோம். பஜ்ஜி மாவு மாரி நம்ம ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கிறோம், சிக்கன் மசாலா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிறோம், ஒரு 2 ஸ்பூனு. இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம், நல்லா மொறுன்னு வரதுக்கோசரம். பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அது பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, என்ன சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சம் மின்ட்டு சீடு. ஓகேங்களா, இது போட்டு பொரிய வச்சுக்கிறோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மல்லி இதில் போட்டு வதக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டாட் டாக்ஸி 7358955588. மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இந்த சிக்கனையும் இந்த மசாலாவையும் ஒன்றா பரட்டிக்கிறோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம கோலா உருண்டை மாரி பிடிச்சி நம்ம அந்த மாவில் பீனட் மாவில் வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பீனட் சிக்கன் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா நம்மளாம் சொந்தமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே இதை வந்து செஞ்சு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு தான் திரும்ப நம்ம வீடியோக்கோசரம் நல்லா கிராண்டாக செய்கிறோம். இல்லை, இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சிக்கன் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம உருண்டை நல்லா ஊற்றிட்டோம், கோலா ஒன்றுமே ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த மாவில் வந்து மசாலா டிப் பண்ணி போடுறோம். நல்லா இந்த வேர்க்கடலை வாசனை, பீனட் வாசனை இந்த கோலா உருண்டையில் சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீனட் சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, நல்லா செம்மையாக இருக்குது. இதேமாரி உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. ஓகேங்களா, அப்புறம் நல்லா சூப்பரான பீனட் சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கங்க.
நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வைடா அப்புறம்டா சாப்பிடலாம். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நீ கையெடு.